உயர்த்தப்பட்டதாக முந்தைய ஆண்டு சிண்டிகேட் அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அப்பொழுதே நான் அறிவித்திருந்தேன். இது இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தேன். ஓராண்டு முடிந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆண்டு அது இயற்கையாக வரும் என்ற அடிப்படையிலே இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கட்டண உயர்வு என்பது இப்பொழுது இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கிற ஒரு சில மாணவர்கள் இந்த கட்டண உயர்வால் நாங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கிறோம், ஏழை மாணவர்களாக இருக்கிறோம். ஆக எங்களுக்கு இந்த தேர்வு கட்டணம் என்பது 50%, அதுவும் முதல்ல 150லேருந்து 225, மொத்தம் கிட்டத்தட்ட 8-9 பாடங்கள் எழுத வேண்டி இருக்கிற காரணத்தினால் 500-600 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிகரித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லோரும் இதை எப்படியாவது இந்த கட்டண நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நானும் உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் இங்கே இருக்கிற பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஆகிய அனைவரோடும் விசாரித்து இந்த தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை, ஏன்னா போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும், இப்போ அது கூட சொல்லலை. இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணால் தவிர இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். என்ன சந்தோஷமாப்பா?